அடுத்து நாளைக்கு மதியம் 3 மணிக்கு தேர்தல் அட்டவணை அறிவிக்கிறாங்க. தேர்தல் என்னென்ன தேதி அட்டவணை அறிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணிகள்லாம் என்ன நிலைமையில் இருக்குது? கூட்டணியில் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி 2 கட்சி, திமுக, அதிமுக. அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி பாஜக. இவங்க தான் இப்போ இவங்க 3 பேரும் தான் கூட்டணிக்கு ஆள் சேர்க்குறாங்க. திமுக முக்கியமான கட்சி 9 கட்சியை சேர்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ மீதம் இருக்கிற கட்சி எங்கே இருக்குது? இந்த பாமகவும் தேமுதிகவும் தான் இருக்குது. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே தான் கூட்டணி, வேறு என்ன கூட்டணி? ஒன்றும் பெருசு இல்லையே. இவங்க 2 பேரும் தான் இருக்குல்ல ஜாக்பாட் வரும்போது. இப்போ தேமுதிக அதிமுக பக்கம் வந்திருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு எத்தனை கோடியை வாயினால் சொல்ல முடியாது. அப்போ தான் கூட்டணின்ட்டாங்க. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வேறு டெக்னிக். அன்புமணிக்கு மந்திரி பதவி, அன்புமணி மேலே வழக்கு இருக்குது சிபிஐயில், மந்திரி பதவி, ராஜ்யசபா சீட். எப்படி தான் அதாவது வந்தீங்கன்னா மக்களுக்கு அதை செய்யுங்க, ரோடு போட்டு கொடுங்க, இது இது கட்டுங்க, பாலம் கட்டுங்க, ஏரிகளை ஆழப்படுத்துங்க, புது ஏரியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி யாரும் கூட்டணிக்க சில இந்த எதிர்கட்சிகள்லாம் எனக்கு எவ்வளோ. அதனால் பாஜக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போவதற்கான பேச்சுவார்த்தை ஓரளவு முடிஞ்சு போச்சு. ஸோ பாஜக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போகுது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பாஜகவுக்கு கூட்டணி சேர்த்துக்கங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது விஐபி நிற்கிற தொகுதியை மட்டும் ஒதுக்காதீங்க. விஐபி எங்கெங்கே நிற்கிறாங்களோ அந்த சீட்டை கேட்பாங்க, அதில் ஒரு வருமானத்துக்காக. அதை பாஜக ஒத்துக்காதீங்க. சமூக நலனில் உங்களுக்கு அக்கறை இருந்தால், அதாவது ஆரோக்கியமான அரசியலை நீங்கள் நடத்துகிறது உண்மையாக இருந்தால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விஐபி நிற்கும் தொகுதிகளை கொடுக்காதீர்கள். விஐபி நிற்கும் தொகுதியை கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஜாக்பாட் மோசமான ஆளுங்களை நிறுத்தி ஒரு பைசா செலவு பண்ணாமல் தோற்று போவாங்க. அப்படிங்கிறது தான் எங்களுடையது. இந்த பக்கம் தேமுதிக அதிமுக ஓரளவு பேசிட்டாங்க. அதனால் அதுவும் முடிகிற ஸ்டேஜ் இருக்குது. எவ்வளோ பணம் கைமாறுது என்னங்கிறதெல்லாம் திரைமறைவில் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ எங்களுடைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மீது பாஜக அவருக்கு அங்கே கூட்டணி பிசுபிசுத்துட்டு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அண்ணாமலைக்கு இருக்கிற அதிகாரத்தை குறைத்து விட்டார்கள் பாஜகவில். எல் முருகன் தான் இப்போ கூட்டணி விஷயத்தை பூரா பேசிக்கிட்டு இருக்கார். இது ஒரு மோசமான விஷயம். அவர் பாத யாத்திரைலாம் பண்ணி மனுஷன் ஊருக்கிட்ட ஒரு 10 மாதமாக அந்த வெயிலெல்லாம் பாத யாத்திரை பண்ணி வந்த உடனே கூட்டணியை முடிவு பண்ணுறதுக்கு எல் முருகனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது பிஜேபி. இது சரியான ஒரு இது அப்ரோச்சாக எனக்கு தெரியலை. அண்ணாமலையே சில இதுங்கள்லாம் எனக்கே ஃபோன் பண்ணி பாராட்டி பேசியிருக்காரு. வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு உடனே பேசி ஐயா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதனால் அவர் ஒரு ஆரோக்கியமான அரசியலை விரும்பக்கூடியவராக தான் எனக்கு தெரியுது. ஆனால் கூட்டணி வைக்கும்போது பாஜக அவரை டம்மி ஆக்கிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டணி எதுவும் பாஜகவில் அண்ணாமலையுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அண்ணாமலையே மனம் வெறுத்து சில வார்த்தை இதெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த செய்தி. அதனால் நான் அவங்களே கமலாலயத்திலே இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, பேய்க்கு வாழ்க்கப்பட்டால் பணத்தை தின்னு தானே ஆகணும். இது கமலாலயத்தில் முக்கியமான நிர்வாகிகள் பேசுனது, அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய நிலைமை இதுதான். நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பாஜகவுக்கு கடிதம் எழுதினோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்து எங்களுடைய ஆதரவை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களை அழைத்து பேசுனீங்க, இதை பற்றி பேசலாம். அதே மாதிரி அதிமுகவுக்கும் இதே மாதிரி ஒரு கடிதம். அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த இதில் இது பண்ண விரும்புகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களை அழைத்து பேசலாம். ஏன்னா எங்களுக்கு டிஎம்கே ஒத்து வராது. டிஎம்கே எங்களுக்கு நேர் எதிரி. இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் அதிமுக, யாரோடையாச்சும் அந்த இது வச்சுக்கலாம்னு கேட்டோம். பாஜகலேருந்து ஒரு ஃபோனு கூட வரல, யாருமே கண்டுக்கலை. ஆனால் அதிமுகவில் ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க. நானே போய் பேசினேன். அப்போ அவங்க இது பண்ணது, நான் போன உடனேயே அங்கே ஒரு 4 பெரிய தலைவர்கள் இருக்காங்க இந்த கூட்டணி. நான் போன உடனே 4 பேர் எந்திரிச்சு நின்று. ஏன்னா சமுதாயத்தில் பல விஷயத்தை எந்திரிச்சுன்னு அவ்வளோ மரியாதை கொடுத்து, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நாங்கள் சீட்டு விஷயமாக நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, கூட்டணி அமையுதோ இல்லையோ, கூட்டணிங்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காங்க.
எங்கிட்ட பணமே இல்லை, நாங்கள் எதுவும் பணம் அவங்ககிட்டையும் நான் கேட்க போகிறது இல்லை. எனக்கு தேமுதிக கேட்ட மாதிரி 100 கோடியை கொடு, இதை கொடு, இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டபடி மந்திரி பதவி கூட, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு சமுதாய நலனோடு தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பேசியிருக்கோம், 2 பேரும் இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க 2 பேருமே இந்த கூட்டணிக்கு ஒத்து வரலை அப்படின்னா திமுகவை இது பண்ண குறைகளை சுட்டி காட்டுவது போல் பாஜக குறைகளையும் அவங்க அதிமுக செய்கிற குறைகளையும் இங்கே வரப்போகிற எலெக்ஷனில் சுட்டி காட்டுவோம், எலெக்ஷன் டைமில். அப்போ அதை வச்சுக்கிட்டு வாக்காளர்கள் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறது தான். தேர்தல் தேதி நெருங்குவதால் இன்றைய கூட்டணி நிலையை பற்றி இந்த கருத்தை பதிவு செய்வோம்.